அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளானது இனி எப்போவுமே நமக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். இது வரணும் அப்படின்னா நம்ம 9 ஆண்டுகள் வரை காத்திருக்கணும். அதுவும் இதுபோல் சிறப்பான சேர்க்கைகளோடு இந்த நாள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு சில பரிகாரங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாகட்டும் அல்லது வழிபாட்டு முறையாகட்டும் சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் இருக்கும்போது நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது அது 100% நமக்கு ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கும், பர்ஃபெக்டாகவும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி 1 2 இல்லை பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 16ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை. பொதுவாகவே திங்கட்கிழமை நாள் அப்படின்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் 1:08 வரைக்கும் நமக்கு பஞ்சமி திதியானது இருக்குதுங்க. அதுவும் இது சாதாரணமாக மாதம் வரக்கூடிய பஞ்சமி கிடையாது, ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி. ஆஷாட பஞ்சமி அப்படின்னு இதனுடைய பெயரை சொல்லலாம், அல்லது ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். 1:08 மேலே பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி திதியானது தொடங்கிடும். அதுவும் வளர்ப்பெரி சஷ்டியாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இப்போ இது ஒரு சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 369 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை. இந்த 369 அடிக்கடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. இந்த 369 பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நம்ம 3 நாட்கள் 6 நாட்கள் 9 நாட்களுக்குள்ளே நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்காக இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்தி அதில் வெற்றியும் கண்டதாக சொல்லியிருப்பார். மேலும் அவருடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை கூட இந்த எண்ணின் அடிப்படையில் தான் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேர்க்கை இன்றைக்கோட நமக்கு கடைசி அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் மறுபடியும் நமக்கு வரத்துக்கு 9 ஆண்டுகள் ஆகும். அதாவது 2034 தான் நமக்கு இந்த சேர்க்கை வரும். நடுவில் சில கிரக சேர்க்கைகளுடைய எண், கிழமையினுடைய எண், இந்த மாதிரி வேணால் இந்த 369 வரலாம். ஆனால் தேதியில், மாதத்தில், வருடத்தில்னு ஒரே நேர்கோட்டில் வரது இதுதான் கடைசி முறை அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதி. இங்கே நமக்கு 3 ஆட் பண்ணிங்கன்னா 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற எண், இது ஜூன் மாதம்ங்கிறதுனால 6ன்னு கிடச்சிரும். அடுத்தது 9 அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 2025. இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிரும். நான் அடுத்து 2 சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதன்படி நீங்கள் குளிச்சிங்கனாலும் சரி, அதே போல் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிம்பலை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிட்டிங்கனாலும் சரி, நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆஷாட பஞ்சமி அது கூட நமக்கு இந்த 369 சேர்க்கை இது எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதுவும் மதியம் 1:08 நீங்கள் அதை பயன்படுத்திக்கும் போது இன்னும் அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் இன்று காலை 6:30 அல்லது மாலை 6:30 அந்த டைமிங்கில் 9 முறை மட்டும் ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லியிருந்தேன். அதை சொல்வதன் மூலமாகவும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்றைக்கி காலையில் அவசர பதிவுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பணவசிய நேரம் குறித்து தான். அது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஷாட பஞ்சமியோடு சேர்ந்து அந்த பணவசிய நேரம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 369ஓடவும் அந்த பணவசிய நேரம் வருது. அதனால தான் சரி, இது அற்புதமான சேர்க்கையாக இருக்குது, இந்த நாளில் இவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படுத்துமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த வீடியோ போட்டிருப்பேங்க. நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த 10:12 10:48 வரைக்கும் அந்த டைமிங் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது நான் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நம்பரை உங்களுடைய மணிக்கட்டில் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, நான் சொன்ன அந்த வீடியோஸினுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போது நம்ம இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சரியாக சொல்லணுன்னா மதியம் வரக்கூடிய 3 மணியிலிருந்து 3:59. அதே போல் 6 மணியிலிருந்து 6:59.
அடுத்து இரவு 9 மணியிலிருந்து 9 மணி 59 நிமிஷம். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த 369 சேர்க்கை வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 மணி நேரம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 மணி நேரத்திலுமோ அல்லது இந்த 3 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு 100% நீங்கள் நினச்ச காரியம் வந்து நடக்கும். அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், திருமணத்துக்காகட்டும், சொந்த வீட்டுக்காகட்டும், எதுவாக இருந்தாலும் A to Z எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மெத்தட் தான். அப்படி சக்தி வாய்ந்த மெத்தடையே சக்தி வாய்ந்த செயற்கை கொண்ட நாளில் நம்ம செய்யும் போது இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக மாறிடும் இல்லையா? அப்போ மற்ற நாட்களில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலைன்னா கூட இந்த நாளில் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது குறித்து நான் போன வாரமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நல்ல ஒரு எஃபெக்டிவான மெத்தடுன்னே சொல்லலாம். மேலும் இதை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் ஓகே தான். மேலும் வீடியோ பார்க்கும் சமயத்தில் அதுவும் அந்த டைமிங் வருது பாருங்கள், அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது வேறு யாரோத்தவங்க வீட்டில் இருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இதை பயன்படுத்திட்டு அதன் பிறகு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ரிலாக்ஸான இடத்துல உட்காந்துக்கணும். எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம், அங்கே உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் 2 உள்ளங்கைகளையும் தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். சொல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை நானும் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இது வந்து ஹோப்போனோபோனோ டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நம்மளுடைய மனசை நம்மளே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். மேலும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, அது வந்து கிடைக்காம தள்ளி போகிறதுக்கு நான் தான் காரணம், அது முழுக்க என்னுடைய பொறுப்பு தான், என்னால் தான் இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் வந்து நான் அதை மாதிரி செய்ய மாட்டேன், அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் விரும்புகிறேன், அது எனக்கு கிடைக்கிறதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை வந்து நீங்கள் குழந்தை பாக்கியம், திருமணம்னு எதுக்கு வேணாலும் கேட்கலாம். இப்படி நமக்கு நாமே சொல்லிக்கும்போது 100% வந்து அது நல்லாவே ரீச் ஆகுதுங்க பிரபஞ்சத்துக்கு. அது உடனே வந்து ரிசல்ட்டையும் வந்து கொடுக்குது. இது வந்து நிறைய யூடியூப்பில் பாருங்கள், ஹோப்போனோபோனோ டெக்னிக்குன்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் வந்து வரும், ஏகப்பட்டது வரும். ஒவ்வொன்றுலேயும் அது எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தணும் என்பது குறித்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக மியூசிக்கெல்லாம் வச்சுருக்காங்க, ஃப்ரீக்வன்சி லெவல் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூப்பராக வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய அற்புதம் வந்து தெரியும். அதனால் மற்ற நாட்கள்லேயும் நீங்கள் பண்ணுங்கள். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப அதிக அளவு சக்தியூட்டப்பட்ட நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த 4 வார்த்தையை நான் சொன்ன இந்த 3 நேரத்துலையோ இல்லை இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ நீங்கள் சொல்லி பலனடைங்க. எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.